இருக்குப்பா இருக்கு அண்ணா அண்ணா செல்லு செல்லு வணக்கம், என் பேர் ராஜேஸ்வரி. நான் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கல்வராயன் மலையில் இருக்க பழங்குடியின நலத்துறையிலேருந்து பேசுகிறேன். நான் இன்னைக்கு ஐஐடி மெட்ராஸில் ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கேன். என் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்தவங்க 4 பேர் இருக்காங்க. அப்பா இல்லை, அம்மா தான் கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. சென்ற ஆண்டு டிவிகே சார்பில் கல்வி திருவிழாவில் வந்து எங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. நான் ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணதுனால அங்கே போயிருந்தப்ப தான் எனக்கு ஆதவ அர்ஜுன் அண்ணாவை தெரிஞ்சது. எதர்ச்சியாக மீட் பண்ணோம். அப்போ சொன்னார், இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப்பு அந்த மாதிரி என்ன வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய என்னோட கிராமத்தை பற்றியெல்லாம் விசாரிச்சாரு. கண்டிப்பாக உங்கள் கிராமத்துக்கு ஒரு நாள் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்திருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்ததுனால நாங்கள் ஃபுட்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். வர்றதுனால ஃபுட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். நாங்கள் வற்புறுத்தி சாப்பிட வச்சோம். சாப்பிட்டாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு. ரொம்ப ஷாக்கிங்கா, எங்களுக்கே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. வந்ததுல ரொம்ப ஹாப்பி. அண்ணாக்கு நன்றியை தெரிவிக்கணும். ஒயிட் ரைஸ், பருப்பு சாம்பார், அப்புறம் புடலங்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், தயிர், ரசம், இந்த மாதிரி தான் வச்சிருந்தோம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் சமைச்சாங்கன்னு கேட்டாரு. அம்மா சமைச்சோன்னாங்க. என் படிப்பு செலவு மொத்தமும் அரசு ஏத்துருச்சு. ஏன்னா ஐஐடிலன்றது படிக்கிறன்றது நம்மளோட வசதி இல்லாத குடும்பத்துல இருந்து படிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அரசு ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ஏன்னா நம்மளால இவ்வளவு தூரம் போய் நம்மளோட வசதியை வச்சு படிக்க முடியாது. சோ அரசு சப்போர்ட் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரி, இந்த பகுதியில ஏதாவது பிரச்சனை ஏதாவது மக்களுக்கு இருக்கா அப்படின்னு ஏதாவது அமைச்சர் உங்ககிட்ட ஏதாவது கேட்டாரா, இல்ல உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏதாவது கேட்டாரா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுவுமே சொல்லியிருந்தாரு. இதோட நிறுத்திடாத, இன்னும் நீ நிறைய வெளியெல்லாம் போய் படிக்கணும், அந்த மாதிரிலாம் நல்லா மோட்டிவேஷன் பண்ணிட்டு போனாரு. வெளிநாட்டுல இல்லாம வெளியே செட்டில் ஆயிட்டு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும். இங்கே இருந்துடக்கூடாது. வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் உன்னால முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க நீ சேவை செய்யணும்னு சொல்லியிருந்தாரு.